சார் சார் இதை வச்சுங்க சார். ஆமா, என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? காசுக்கு வேலை போறவனா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது என்ன வெளில எடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்ன பணத்தை கொடுத்து கொலைய மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? சார் இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே சார். சார் நீங்க நினைச்சா பண்ணலாம் சார். என்ன நம்பி கொலை பண்ணதை ஓப்பனா சொல்லிட்டீங்க. இனி நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில எடுத்துட்டீங்கன்னா அப்ப யார சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்ததுக்கான தடயமும் இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட போன் சிக்னல் அதே ஏரியால தான் இருந்திருக்கு. சார் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அவன் நம்பர் தெரியுமா சார்? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன். 9876453210 இந்த நம்பர் தான் சார். ஒரு நிமிஷம் திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க சார். 9876453210. சார் இது இந்துவோட நம்பர் சார். ஆமா, பேர் இந்துமதின்னு தான் இருக்கு. உங்களுக்கு அவங்க தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நாளா எங்களுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காவ சார். இதுக்கு அவ கரெக்டான ஆளு சார். அவன் மேல இந்த கேஸ சார்ஜ் பண்ணி அவளை உள்ளத்துக்கு போட்டுருங்க சார். அவன் ஜெயில கடந்து சாவட்டும். சூப்பர். பணத்தையும் கொடுத்து இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க கவலைப்படாம இருங்க, சரிங்களா? சரிங்க சார். இதுதானே நடந்துச்சு. நான் சொல்லி தானே இந்து மேல பழிய போட்டு லாக்அப்ல வச்சிருந்தான். அவனும் அதுக்காக தான் வச்சான். ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அந்த கர்ணா பொண்டாட்டி பாசத்துல போய் சரண்டர் ஆயிட்டான். அவன் அப்படி பண்ணா? அவன் எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையடா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல பாரு. நான் தான் சொன்னேன்லண்ணே, அவன் வர வர நிறைய சேஞ்ச் ஆயிட்டான் அண்ணே. அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பக்கம் வந்துட்டான். ஆனா நம்ம இந்து கொலைகாரனை கண்டுபிடிச்ச தீர்வுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அவ இப்படியாவது நெருங்கிடுவான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குண்ணே. டேய், என்கிட்ட உண்மையை சொல்லிட்டல்ல, கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். கிருபா, சொல்லுப்பா. நம்ம கர்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்டா. ஆமா, அவன் கோவித்து போய் சரண்டர் ஆயிருக்கான். இன்னும் 2 நாள் அங்கேயே கிடக்கட்டும். புரியாம பேசாதடா. அவன் நம்ம வீட்டுல தான்டா இருக்கணும். என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க? டேய், கிருபாவோட ஜாதக அமைப்பு படி அவன் இந்த வீட்டுல இருக்கணும்டா. சும்மா ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டேன். அவன் இங்க இருந்தா தான் கிருபாவோட உயிருக்கு பாதுகாப்பு. அட போங்கப்பா. அவன் உங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம்டா. கர்ணா 2 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தான். இதுக்கப்புறமும் நாளை கடத்தாதீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. பா, அவன் பண்ண காரியத்துக்கு இந்த மாதிரி இடம் தான் கரெக்ட். டேய், அமைதியாரு. அவனை பத்தி பேசுறா மட்டும் நீ எவ்வளவு டென்ஷன் ஆகிற? சரிப்பா, நாளைக்கு போய் ஸ்டேஷன்ல பார்த்து என்ன பண்ணலான்னு பாக்குறப்பா. சரி. கதிரை கொலை பண்ண கேஸ்ல நீ மாட்டக்கூடாதுன்னு கர்ணாவை குற்றவாளியாக்கி உள்ள தள்ளியிருக்க. கர்ணாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? அதானடா? ஆமா. என்ன இப்போ? என்ன சத்தம் ஓவரா இருக்கு? டேய், இவ கதிரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காண்டா. ஆமா, திவாகர் தான் கொன்னான். அதுக்கு என்ன இப்போ? என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற? திவாகர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், இவன் பண்ண தப்புக்கு கர்ணா ஜெயில இருக்காண்டா. அவன் என்ன உங்களுக்கு ரத்தமா சொந்தமா? அவன் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க?
இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்காக உள்ள போதா அவனை வளர்த்து வச்சிருக்கு. டேய் பாவன்டா, அவன் அப்பாவி, அவன் நம்மள நம்பி இருக்கிறவன்டா. அப்போ என் கூட பிறந்த தம்பியை ஜெயில உட்கார வச்சுட்டு அவனை வெளியே கொண்டு வரணுமா? என்னைக்குமே அவன் திவாகருக்கு சமமாயிட முடியாது. என்னதான் அவன் எங்க கூடயே வளர்ந்திருந்தாலும் அவன் ஒரு வேலைக்காரன் தான். நீங்க அந்த அளவுக்கு அக்கறை காட்டினா போதும். டேய் நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்லடா, அநியாயம்டா. நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவிய ஜெயிலுக்குள்ள போட நினைக்கிறது ரொம்ப தப்புடா. நியாய அநியாயத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா? கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருந்தால்தான் தானே நீங்க. உங்களோட செட்டப்பை எப்படி அவ வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை வெளியே எங்கேயாவது போச்சுன்னா அந்த கர்ணாவையும் இந்துவையும் கண்டந்துமா வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பாருங்க, எனக்கு வேற யாரையும் விட என் கூட பிறந்த ரத்த உறவு தான் முக்கியம். எனக்கு ஏன் திவாகர் தான் முக்கியம். சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல?